இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரானோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஈரான் கிட்டேயும் உள்நாட்டில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குது. அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஈரானோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F313. இந்த பேரை தான் அதோட ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் தி கான்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு அரபிக் மொழியில் அவங்களோட மொழியில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனாக ஒன்று வச்சுருக்காங்க. அதை சரியாக உச்சரிக்க முடியல அப்படின்ற காரணத்தினால நான் அதை சொல்லலை, பட் கீழே நான் டெக்ஸ்ட்டில் போட்டுறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட பேர். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே 2 ப்ரோட்டோடைப்பை ஈரான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. முதல்ல ஒரு ப்ரோட்டோடைப்பை பப்ளிக் ப்ரெஸ்ஸுக்காண்டி வச்சுருந்தாங்க. இந்த ப்ரெஸ்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. அதாவது அவங்க நாட்டில் இருக்கிற ஸ்டேட் ஓன்டு மீடியாவை மட்டும் கூப்பிடாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து பாருங்கள், இதுதான் எங்களோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு சொல்லி ஒரு காமனான ப்ரெஸ் மீட்டாக தான் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவில் சர்ச்சை கிளம்பிச்சு. இந்த விமானம் பறக்காது, இந்த விமானம் ஒரு பொம்மை, இதை ஏன் ஈரான் இப்படி காட்டுறாங்கன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து மேற்கு மீடியா அவுட்லெட்ஸ்லாம் வைக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமாம், அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிற காரணத்தினால எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மட்டம் தட்டி தான் பேசுவாங்க, அவங்களோட வேலை தானே இது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இதை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது ப்ரோட்டோடைப் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோட்டோடைப்பை டாக்ஸி பண்ணி காட்டுறாங்க. டாக்ஸி அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஒரு விமானத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த விமானத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம். அதில் முதல் டெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டாக்ஸி பண்ணுறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த விமானத்தோட என்ஜின் பவரை வச்சு நகர்த்தி கொண்டு போகிறது. இதை ஈரான் பண்ணி காமிச்சாங்க. அப்படி பண்ணி காட்டினதுக்கப்புறமா அந்த விமானத்தை பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் ப்ரெஸ்ஸில் காட்டுறப்ப விமானத்துக்குள்ளே இருக்கிற காக்பிட்டில் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலும் இல்லை. ஸோ அந்த டைம் என்ன நினச்சாங்க அப்படின்னா இது ஒரு பொம்மை, அதாவது மாக்கப் மாடல் அப்படின்னு நினச்சாங்க. இது ஒரிஜினல் ப்ரோட்டோடைப் கிடையாது அப்படின்றது புரிஞ்சிச்சு. பட் அந்த தருணத்தில் டாக்ஸி பண்ணக்கூடிய ஒரு விமானம் அப்படின்றது அது பொம்மை கிடையாது, அது ஒரு ஒரிஜினல் ப்ரோட்டோடைப். ஸோ இந்த டிசைனை தான் இவங்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இதுதான் இவங்களோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வந்து அந்த விமானத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண ஆரம்பித்தோம். நம்மன்றப்ப எல்லா மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்டாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த விமானத்தோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி கேதர் பண்ணுறப்ப தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. முதல்ல விமானத்தோட ஏரோடைனாமிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இது ஒரு கனாட் ப்ளஸ் டெல்டா விங் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெல்டா விங் கான்ஃபிகரேஷனை பற்றி தெரியும். ரஃபேல் போர் விமானம், யூரோஃபைட்டர், டைஃபூன், நம்மளோட தேஜஸ் போர் விமானம், இது எல்லாமே டெல்டா விங் கான்ஃபிகரேஷன். இதில் கனாட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டெல்டா விங்கை தாண்டி இன்னொரு செட் ஆஃப் விங்ஸ் அப்படின்றது அதோட முன்பகுதியில் இருக்கும். ரஃபேல் விமானத்துலேயும் யூரோஃபைட்டர், டைஃபூன்லேயும் இதை நீங்கள் பார்க்கலாம். தேஜஸில் அது இருக்காது, தேஜஸ் மார்க் 2ல் அது இருக்கும். ஸோ கனாடும் இந்த டெல்டா விங்கும் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் ஹைலி மென்யூரபிள், ஃபுல் ஃபோக்கஸே இந்த விமான வானத்தில் வட்டம் அடித்து வித்த காட்டணும் அப்படின்றது தான்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அப்படிப்பட்ட விமானங்களுக்கு தான் இந்த ஒரு விங் கான்ஃபிகரேஷனுக்கு போவாங்க. இப்போது விங் கான்ஃபிகரேஷனை வச்சு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல டிசைன் தான், எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு டிசைனை ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு காமனாக எடுப்பாங்க. இன்க்ளூடிங் ஃபைட்டர் ஜெட்டை தாண்டி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த ரெக்கைகள் டவுன்வர்டு ஃபேஸ் பண்ணியிருக்கும், மேல் நோக்கி இல்லாமல் கீழ் நோக்கி வர மாதிரி இருக்கும் ஏர்க்ராஃப்ட், டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எல்லாத்துலேயும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விங் டிசைன் அப்படின்றது ஒரு காமனான ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி 1970களில் போயிங் கூட ஒரு விமானத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. ஸோ விமானம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏரோடைனாமிக்கலி இது பறக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனதுக்கு ஏரோடைனாமிக்கல் என்ஜினியர்ஸ், இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ், இது ஒரு பறக்கக்கூடிய விமானம் தான், இந்த டிசைனால் பறக்க முடியும் அப்படின்னு. பட் ஒரு என்ஜின் ஒன்று அப்படின்றது தேவைப்படும் இல்லையா அந்த விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு. அப்படி என்ன என்ஜின் அவங்கக்கிட்ட இருக்குது? ஏன்னா உலகத்தில் 5ஆம் தலைமுறைகளோட என்ஜின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களை கொண்டதாக இருக்கும். அந்த மாதிரியான என்ஜின்ஸை வேர்ல்டில் சூப்பர் பவராக இருக்கக்கூடிய நாடான அமெரிக்கா மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை தாண்டி ரஷ்யா இப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, சீனா இப்போ வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இப்படி இருக்கிறப்ப ஈரான் இத்தனை சாங்ஷன்ஸை மீறி அவங்க உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5th ஜென்ரேஷனுக்கு தனியாக அவங்க என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணலை. பட் அவங்க உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ஜினை தான் இதில் போடுறாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட் என்ஜின் F5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்டோட என்ஜின். அந்த ஃபைட்டர் ஜெட்டோட என்ஜினை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, முழுசாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உள்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட என்ஜினோட பேர்
ஜெனரல் எலக்ட்ரிக் J85. இந்த J85ன்ற என்ஜினை டோட்டலாக அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்ஜின்ஸை வந்து அவங்களோட பழைய F5 ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையே இதை அப்படியே தூக்கி அவங்களோட 5th ஜென்ரேஷன் விமானத்துலையும் போடுறாங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம். கோல்டு வார் டைமில் கண்டுபிடிச்ச என்ஜினை எடுத்துகிட்டு வந்து ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் போடுறாங்களே, இது சாத்தியப்படுமா? ஐ மீன் ஒரு 5th ஜென்ரேஷன்ன்றப்ப அதில் டெக்னாலஜி மேட்டர்ஸ் இல்லையா, இது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறப்ப அங்கே இன்னொரு கேள்விக்கான பதில் கிடைக்கிது. இந்த விமானத்தோட சைஸை பார்த்து எல்லாருமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கே. ஏன்னா ஒரு 5th ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே தான் அது பெய்லோட வச்சு எடுத்துகிட்டு போகணும். உள்ளுக்குள்ளே இன்டீரியராக இருக்கணும் பெய்லோட் கெப்பாசிட்டி. அப்படி பெய்லோட் கெப்பாசிட்டி இன்டீரியராக வைக்கிறப்ப அதோட சைஸை நம்ம பெருசாக டிசைன் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிசைல்ஸை வைக்க முடியும். சைஸை சின்னதாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எத்தனை மிசைல்ஸை நம்மளால் வைக்க முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 4 மிசைலை தான் வைக்க முடியும். அதுவும் ஷார்ட் ரேஞ்சாக வைக்க முடியும். ஏன் இத்தினூண்டு சைஸில் விமானத்தை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி எழுப்பினப்போ தான் இந்த என்ஜின் பிரச்சனைக்கு அவங்களோட சொல்யூஷனாக இதை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த என்ஜின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ உள்ள மாடர்ன் என்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, விமானத்தையே சின்னதாக டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த விமானத்துக்கு இந்த என்ஜின்ஸ் போதுமானதாக இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஐடியாலஜி. அதன்படி தான் இந்த விமானத்தை டிசைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, என்ஜின்ஸோட அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸை விமானத்தோட சைஸை கம்மியாக வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்களே, பட் விமானத்தோட சைஸு கம்மியாக இருக்கிறதுனால அது கூடவே சேர்த்து நிறைய பிரச்சனைகள் வருமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எஸ், முதல் பிரச்சனை இந்த விமானத்தோட காக்பிட்டில் இருக்கிற பைலட்டையும் அந்த விமானத்தோட மூக்குப்பகுதியும் ஒரு இமேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். அந்த பைலட்டையும் அந்த மூக்குப்பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கம்பேரிசன் உங்களுக்கு புரியும். இவ்வளோ சைஸு கம்மியாக இருக்கிறப்ப அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக ஒரு ஏஐசி ரேடார் நீங்கள் வைக்கவே முடியாது. அது வெறும் மூக்குப்பகுதி தான், அதுக்குள்ளே ஒரு ரேடாரே இல்லை. ஸோ அவ்வளோ சின்னதாக யார்கிட்டையுமே ரேடார் இல்லை. அப்படியே நீங்கள் சின்னதாக வச்சாலும் நோ யூஸ். ஏன்னா ஏஐசி ரேடார்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை டிஆர் அண்ட் ஐஆர் மாடியூல்ஸ் இருக்குது உங்கள்கிட்டன்றதை வச்சு தான் அந்த ரேடாரோட பவரே நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ சின்னதாக நீங்கள் ஏஐசி ரேடாரை சுருக்குனாலும் அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறப்ப அதை வச்சு நீங்கள் பேசிக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இப்போ இந்த சிக்கல் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறப்ப ஓகே, ஈரானியன்ஸ் வந்து இவ்வளோ சாங்ஷனை வச்சுக்கிட்டு இப்படி தான் டிசைன் பண்ண முடியும், வேறு எப்படி டிசைன் பண்ண முடியும்? அவங்க என்ன F-35 மாதிரியோ இல்லை J-20 மாதிரியோ டிசைன் பண்ண முடியும்? இட்ஸ் ஓகே, அவங்க ஒரு விமானத்தை இப்போதைக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது கண்ட்ரி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. அந்த கன்க்ளூஷனில் தான் நானும் இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த விமானத்தை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று நமக்கு கிடச்சிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமில். அந்த ஃபோரமில் ஒரு இமேஜ் ஒன்று போட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பை ஃபோட்டோஸ் எடுத்ததில் அந்த ப்ரோட்டோடைப்போட காக்பிட்டில் இருக்கிற ஸ்டால் ஸ்பீட் அப்புறம் மேக்ஸிமம் ஸ்பீடு ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த குறைஞ்சபட்ச வேகத்தையும் அதிகபட்ச வேகத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த ஏவியானிக் மெஷர்மெண்ட் மீட்டரில் இருக்கிற அந்த இன்புட்டை வச்சு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் அது செஸ்னாவோடது அப்படின்னு தெரியுது. செஸ்னா அப்படின்றது ஒரு அமெரிக்க தயாரிப்பு விமானம். இது ஒரு சின்ன விமானம், ப்ரைவேட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விமானத்தோட ஏவியானிக்ஸை அந்த ப்ரோட்டோடைப்பில் போட்டு அதை டாக்ஸி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தருணத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. இது பறக்கிறதுக்காண்டி அவங்க பண்ணலை, ஜென்யூனாக அந்த ப்ராஜெக்டை அவங்க பண்ணலை. அதுக்கு மாறாக வேறு எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நாட்டில் கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நாட்டு விமானப்படையின் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவங்க நாடு தான் சிறந்த நாடு அப்படின்றத நம்பணும் அவங்க. ஸோ அதுக்காண்டியும் அண்ட் அவங்களோட ப்ராக்சிஸ் எல்லாமே நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்றத அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டியும் இப்படி இல்லாத ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜென்யூனாக ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்காண்டி அவங்க பண்ணவே கிடையாது. அண்ட் அவங்க பண்ண வித்தை எல்லாமே எதுக்குன்னா அவங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட ப்ராக்டிஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் தான், வேறு எதுக்கும் இல்லை. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உடனடியாக நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. பட் இங்கே மறக்க முடியாத ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போரில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களோட எதிரியோட பலத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களோட எதிரியோட பலத்தை நீங்கள் ஒத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்னா அந்த தருணமே உங்களோட தோல்வி அப்படின்றது உறுதி செய்யப்படும். ஸோ அதன்படி யாருமே வந்து இந்த ஃபேக்சுவலாக ஹேண்டில் பண்ணாமல் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு உதாரணத்தையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன்.
6 நாள் போரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 1967 வருஷம் இது நடக்குது. அப்படி நடக்கிறப்ப ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்த போரில் ஒட்டுமொத்தமாக ஈஜிப்ட் ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை இழக்குது. ஈஜிப்டோட விமானப்படை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. இது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த டைமில் அந்த ஈஜிப்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வெடி வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, இவ்வளோ பெரிய லேண்டை இழந்துட்டாங்க, அப்புறம் ஏன்டா வெடி வெடித்து கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் அதோட மொத்த விமானப்படையும் இழந்துருச்சு, ஈஜிப்ட் இந்த போரில் ஜெயிச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மக்களை போட்டு குழப்பி வச்சுருந்தாங்க அந்த நாட்டோட அரசாங்கம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தோல்வி அல்லது வெற்றி அப்படின்றது உங்களோட எதிரியோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட எதிரியோட பலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டில் ஸ்ட்ராட்டஜியை போடணும். அவன் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு ஆளே இல்லை. இது எல்லாத்தையும் மீறி இன்னமும் நான் அப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் யுவர் ஃபியூனரல். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பொதுவாகவே ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் இருக்கிற மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம நாடுகிட்ட ஒரு சக்தி வாய்ந்த இராணுவம் இருக்குது, செக்யூரிட்டி அப்படின்னு வரப்போ நம்ம நாட்டை நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு அந்த அரசாங்கம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏர் ஷோ பண்ணுவாங்க, ரிப்பப்ளிக் டேயில் பரேட் பண்ணுவாங்க, அவங்க இராணுவ உபகரணங்களை ஃப்ளான் பண்ணுவாங்க, அதாவது மக்கள்கிட்ட காட்டுவாங்க, பாருங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் இருக்குது. இந்த சென்னையில் நடந்த ஏர் ஷோவுமே அதுக்கு தான், நம்மக்கிட்ட எந்த மாதிரியான போர் விமானங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்றத நம்ம மக்களுக்கு காட்டி சாமானியனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஆயுதங்களை உருவாக்குறப்ப அந்த ப்ரோக்ராமை பற்றின இன்ஃபர்மேஷனை ப்ரெஸ்ஸு கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ISRO நிலாவில் போய் லேண்ட் பண்ணுறதை பற்றி ப்ரெஸ்ஸில் நம்ம கொடுக்குற மாதிரி நம்மளோட இராணுவத்தில் ஒரு போர் கப்பலை கட்டினாங்க, அதாவது விமானம் தாங்கி கப்பலை கட்டினாங்க, அதை பற்றி நம்ம பேசணும். உள்நாட்டில் போர் விமானம் தயாரித்தாங்க, அதை பற்றி நிறையவே பேசணும். இப்படி உள்நாட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் இருக்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷனை வெளியிடுவாங்க. அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷனை வெளியிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நியூக்ளியர் அட்டாக் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின். ஸோ எந்த நாட்டோட இராணுவம் எடுத்தாலும் அவங்களோட உள்நாட்டு ப்ராஜெக்ட்ஸை மக்களோட ஷேர் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை தரதுக்கு. பட் இல்லாத ஒரு ப்ராஜெக்டை, இப்போ தேஜஸ்னு ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். பட் மேனுஃபேக்சரே பண்ணாமல் ஒரு மாடலை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாடல் தான் நம்மளோட விமானம், இது உலகத்தில் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்ம பண்ணுற தப்பா இல்லையா? தேஜஸ் அப்படின்ற போர் விமானம் ஒரு 4.5ஆம் தலைமுறை போர் விமானம், இல்லை 4ஆம் தலைமுறை போர் விமானத்தில் நம்ம அதை கேட்டகரி பண்ணுறோம். கேட்டகரி பண்ணிவிட்டு இது F-16க்கு இணையான ஒரு போர் விமானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பப்ளிக்காகவே நம்ம சொல்கிறோம். F-16க்கு இணையான ஒரு போர் விமானமாக நாங்கள் இதை கருதுகிறோம். தேஜஸ் மார்க் 2 ரஃபேல் அளவுக்கு ஒரு கேப்பபிளான போர் விமானமாக நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொல்கிறோம். எடுத்த எடுப்பில் தேஜஸ் ரஃபேலை ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு எந்த இடத்துலையும் எந்த ஒரு விமானப்படை அதிகாரியும் சொல்லியிருக்க மாட்டார், ஹேல் நிறுவனத்தில் இருக்கிற அஃபீஷியல்ஸும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ தான் இதில் டெக்னாலஜி இருக்குது, இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இது வருது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. பட் இந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் இதுதான் வேர்ல்ட்லே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி காட்டினது, இது அவங்க சைடு அவங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி உதவி செஞ்சிச்சோ இல்லையோ, இஸ்ரேல் சரி அண்ட் இந்த மேற்கு நாடுகள் சரி இவங்கள வச்சு காமெடி பண்ணுறதுக்கு இது நல்லா உதவி செஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறையவே தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா TPD சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.